சிங்கப்பூரில் உள்ள தனது மகளை பார்க்க ஏப்ரல் 30ஆம் தேதி வரை தனது பாஸ்போர்ட்டை தற்காலிகமாக விடுவிப்பதற்கான ரோஸ்மா மன்சூரின் விண்ணப்பத்தை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அனுமதித்துள்ளது. ரோஸ்மாவின் வழக்கறிஞர் ஜக்ஜித் சிங், நீதிபதிகள் அஸ்மி அரிஃபி, நூரின் ஃபதருடின் மற்றும் மியோர் ஹஷிமி அப்துல் ஹமீத் ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட அமர்வு முன் ஆன்லைன் நடவடிக்கைகளில் விண்ணப்பத்தை தாக்கல் செய்தார். குழுவின் தலைவரான அஸ்மி, வழக்கு தொடருக்காக ஆஜரான துணை அரசு வழக்கறிஞர் கே மங்கை ஆட்சேபனை தெரிவிக்காததால் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறினார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் துணைவியார் ரோஸ்மா, பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை சிங்கப்பூர் செல்ல அனுமதிக்கும் வகையில் பறிமுதல் செய்யப்பட்ட அவரது பாஸ்போர்ட்டை விடுவிக்க கோருவதாக ஜக்சித் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சமூகத்திற்கு மத்தியில் ஒரு சச்சரவு கருவியாக மதத்தை மாற்றாதீர்கள் என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஆரோன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக சமூக ஊடகங்களில் வெறுப்புகளையோ அல்லது கோபத்தையோ தூண்டும் செயல்களை தவிர்த்து நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்க ஒன்றுபட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமையும் புரிந்துணர்வும் ஒரு நாட்டின் நிலைத்தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருப்பதாக அவர் கூறினார். மேலும் தமது தைப்பூச வாழ்த்துக்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். பல்கலைக்கழக மாணவி மனிஷா பிரீத் கவுர் அகாராவின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண் மார்ச் 2028 திட்டமிடப்பட்ட விசாரணைக்காக காத்திருக்கும் நிலையில் ஜாமீன் பெறுவதற்கான முயற்சியில் தோல்வி அடைந்தார். தனது கட்சிக்காரரான 20 வயது டி தினேஸ்வரியின் ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற நீதிபதி டாக்டர் அஸ்லாம் ஜைனுடன் நேற்று தள்ளுபடி செய்ததாக பாதுகாப்பு வழக்கறிஞர் முகமது பஹாருடின் முகமது அரீப் தெரிவித்தார். வழக்கு ஆவணங்களை ஆராய்ந்த பிறகு ஜாமீன் வழங்க எந்த சிறப்பு சூழ்நிலைகளும் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது என்று அவர் நியூ ஸ்டேட்ஸ் டைம்ஸிடம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சிப்பாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 20 வயதுடைய எம் டார்வியன் மீது கொலை குற்றச்சாட்டையும் தினேஸ்வரி மீது உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. சராவாக்கின் கூச்சிங்கைச் சேர்ந்த மனிஷா பிரியத் ஜூன் 24ஆம் தேதி சைபர்ஜியாவில் உள்ள அவரது கொண்டோமினியம் பிரிவில் காயங்களுடன் இறந்து கிடந்தார். 6 மாதங்களுக்கு பிறகும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று கூறி தன் மகன் மீதான தாக்குதல் விசாரணையை நிறுத்துமாறு அதிகாரிகளிடம் கேட்கலாம் என்று டதஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். நமது அமைப்பில் அதிகாரம் இல்லாமல் இது போன்ற வழக்குகளில் நீதி தேடும் செயல்முறை நீண்ட நேரம் எடுக்கும் என்பதை தாம் புரிந்து கொள்வதாக அவர் கூறினார். மக்கள் மறந்துவிட்டால் அது அமைதியாகிவிடும் என்று அவர் தமது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தாம் இன்னும் சிறிது காலம் காத்திருப்பேன், ஆனால் விசாரணை எங்கும் செல்லவில்லை என்றால் விசாரணையை நிறுத்திவிட்டு வழக்கு மேலும் நடவடிக்கை இல்லை என்று முன்மொழியுமாறு பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறைக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதுவேன் என்று தனது ஆதங்கத்தை ரவிசி பதிவு செய்துள்ளார். இந்த வழக்கில் முன்னேற்றம் இல்லாததால் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவமானப்படுவதை விரும்பவில்லை என்று அவர் கூறினார். ஏனெனில் விரைவான மற்றும் வெளிப்படையான விசாரணைக்கு அழைப்பு விடுத்தவர் அன்வார்தான் என அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி புத்ராஜியாவில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வெளியே தனது 12 வயது மகன் சிரிஞ்சால் தாக்கப்பட்டதாகவும் தனது மனைவிக்கு மிரட்டல் செய்தி வந்ததாகவும் ரவிசி தெரிவித்திருந்தார். மூத்த அரசு அதிகாரிகள் மிகவும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிர்வாக தோல்விகள் பெரும்பாலும் தலைமையின் உயர்மட்டங்களில் இருந்து உருவாகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். தோல்விகள் மேலிருந்து தொடங்குகின்றன. அதனால்தான் செயலாளர்கள், இயக்குநர்கள், துறை தலைவர்கள், கேபினெட் அமைச்சர்கள் உட்பட உயர் மட்டங்களில் அமலாக்கம் மிகவும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்துவதாக இன்று கொம்பாக்கின் தமான் கிரீன்வுட்டில் உள்ள அல் ரஹீமா மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகையை நிறைவேற்றிய பிறகு அன்வார் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மிகவும் திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்காக கூட்டரசு, மாநில மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் உட்பட நிர்வாகத்தின் அனைத்து மட்டங்களிலும் அமலாக்கத்தை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்று அன்வார் கூறினார். தைப்பூச பெருநாள் நாடு முழுக்க பக்த பெருமக்களால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் வாகனங்களிலும் திருமுருகன் ஆலயம் நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர்.
இந்நிலையில் நாட்டின் புகழ்பெற்ற தலமான பத்துமலை முருகன் ஆலயத்திற்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வருகை புரிந்தார். பிற்பகல் 2:30 மணிக்கு வருகை தந்த அவரை கோலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா உள்ளிட்ட நிர்வாகத்தினர் வரவேற்றனர். பிரதமருடன் ஸ்லாங்கூர் மந்திரி விசார் டதோஸ்ரீ அமருடின் ஷாரி, மனிதவள அமைச்சர் டதோஸ்ரீ ரமணன், இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சி டியோ, ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் யுனேஸ்வரன், கொத்தா கம்யூனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ், ஊத்தான் மெலிந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தி சின்னசாமி, மஇக தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன், துணைத் தலைவர் டதஸ்ரீ சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாளை மற்றும் மறுநாள் தைப்பூசத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் பிரதமர் இன்று பத்துமலைக்கு சிறப்பு வருகை அளித்தார். பத்துமலைக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நமது பிரதமர் வருகை அளிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தொடர்ந்து நமது ஆலயங்களுக்கான அவரது ஆதரவு இருக்க வேண்டும் என்றும் வசந்தி சின்னசாமி வேண்டுகோள் விடுத்தார். இந்தியர் நலத்திட்டங்களை மடானி அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. ஆனாலும் பிரதமரின் தைப்பூச வருகை சிறப்பு மிக்கதாகவும், இந்தியர்கள் இடையேயும் பேராதரவை பெற்றிருப்பதை உறுதிப்படுத்துவதாகவும் உள்ளது என்று கோத்தா கம்யூனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் தெரிவித்தார். இதற்கிடையில் பத்துமலை தைப்பூசத்தில் மனிதவள அமைச்சின் சிறப்பு நலத்திட்டங்களுக்கான கூடாரங்களை பிரதமர் பார்வையிட்டார். அனைவருக்கும் வணக்கம். இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி நம்ம பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அன்வார் இப்ராஹிம் இன்றைக்கு வந்து தைப்பூச திருநாள் முன்னிட்டு அவர் இன்றைக்கு வந்து ஒரு சின்ன ரவுண்ட் அபவுட் தான் சொல்லுவாங்க, அந்த ரவுண்ட் அபவுட்டில் ஒரு வாக் அபவுட் செஞ்சார். வந்து இந்த 4 வருஷத்துக்கு பிறகு அவர் இன்றைக்கு வந்து நம்ம தைப்பூச திருநாளுக்கு வந்து அவர் கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வாழும் மலேசியா மக்கள், இந்திய மக்கள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு பேர இன்பம். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மடானி அரசாங்கம் மூலியமாக நிறையா சலுகைகள்லாம் செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு வருகை வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப குதூகலமாக இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு எல்லோரும் பக்தருக்கும் இந்த வருஷம் தைப்பூசம் சிறப்பாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ நல்லபடி உங்கள் காணிக்கையை செலுத்தி நல்ல அருள் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎம்எக்ஸ் வந்திருக்காரு. வந்து இங்கே எல்லாரையும் வந்து வந்து பார்த்துட்டு எல்லா கடைக்கும் போய் சேர்ந்துட்டு அவரோட விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லோரும் எல்லா மக்களும் ஒன்றா இருந்து நம்ம தைப்பூசமோ எல்லா விஷயத்தையும் ஒன்றா செஞ்சால் சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓகே, அன்பான வணக்கம். என் பேர் தங்கராஜா, எம்பிடிகே அலி மஜ்லிஸ் கிளைங்கிலேருந்து வந்திருக்கிறோம். இந்த பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து நம்மளுடைய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்கே வந்திருக்கிறாரு. வந்து நம்மளுடைய மக்களை பார்க்கறது வந்திருக்காரு. நாளைக்கு தைப்பூசம், ஆனால் இன்றைக்கி ஏன் வந்திருக்காருன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த நாளில் இன்றைக்கி வந்துட்டு மக்களை சந்திச்சுட்டு இங்கே அப்படியே ஒன்று உள்ளுக்கு போயிருக்கிறாங்க. இங்கே ரொம்ப நிகழ்ச்சிகள் நம்ம மடானி அரசாங்கத்தின் மூலிமா வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்டி கோஆப்ரேட்டிவோட இது, அப்புறம் கமந்திரன் சுமமணிஷர்லேருந்து வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுமாரி ரொம்ப நிகழ்ச்சிகள் உள்ளுக்கு நம்ம இந்தியர்களுக்கான தேவையான விஷயங்களை அங்கே உள்ளுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இந்த வேலையில் நம்மளோட டத்தோஸ்ரீக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளைங்கிலேருந்து வந்திருக்கோம். அங்கே உள்ள ஒய்பிங்களும் சரி நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வேலையில் நம்மளுடைய பிரதமர் நல்ல விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்காரு. அதுவும் பத்துமலைக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.